இந்த காலகட்டம் உங்கள் உத்தியோகம் சார்ந்து ஒரு நற்பெயரை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு காலகட்டம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் ஒரு ரெகக்னேஷன், ஒரு அப்ரிஷியேஷன் நிச்சயமாக கிடைக்கும். ஜாதக ரீதி 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த நல்ல பெயரையும் புகழையும் பெற்று கொடுத்தே தீரும். உங்கள் பேச்சால் பலரை வெல்லுவீர்கள். பேச்சு சாதுரியத்தால் சில நற்காரியங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சால் உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். 2ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் பேச்சு சாதுரியத்தால் அனைவரையும் வென்று விடுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் இந்த மாதம் முழுக்கவும் நீங்கள் தொழில் பண்ணுங்கள், வேலை பாருங்கள், என்ன வேணால் பண்ணிக்கிட்டு போங்க. கையில் அந்த பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தொலைதூரத்தில் இருக்கிற அந்த கோயில்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு டூர் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த ஆன்மீக சுற்றுலாக்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள், புனித யாத்திரைகள், அந்த மாதிரி ஆலய தரிசனங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக மேன்மையை தரும். உண்மையிலேயே நல்ல ஏற்றத்தை தரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் 9ஆம் இடமோ 12ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்தியும் உங்களுக்கு ஓடுகின்றது என்றால் உறுதியாக அந்த ஆன்மீக பயணங்கள் கைக்கு வந்து சேரும், சிறப்பாகவும் அமையும். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறது தான் பலன்கள் பார்க்க இருக்கும். இது ஒரு பொது பலன்கள். பொது பலன் அப்படின்னு சொன்னாலே 5லிருந்து 10% தான் பலம். நான் உள்ள ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள், இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பலனுக்கும் தசாபுக்தியை சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடக்குமானால் இது 10%க்கு மேலே வேலை செய்யும். சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். ரைட், நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போயிடுவோம். மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் உண்மையிலேயே நல்ல மாதம். நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அதில் முதல் அமைப்பாக இந்த மாதத்தினுடைய சிறப்பு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அதி உன்னதமான மாதம். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் திருமண அமைப்புகள் உண்மையிலேயே நல்ல முறையில் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தசாபுக்தி நடந்தால் தான் கைக்கு கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் முயற்சிப்பீங்க. அதை தான் கோச்சாரம் சொல்லும். சரிங்களா? ரைட், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்புக்கள், கருத்து வேறுபாடுகள் சற்றேற குறைய குறைஞ்சிரும். ஏன்னா அந்த 7.5 சனி அமைப்புகளில் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் அப்படி இப்படி போய்கிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் ஒருவருக்கு இடையில் ஒருவர் புரிதல் வந்து அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதம் அந்த தசாபுக்தி நடக்கிற பட்சத்தில். சரிங்களா? ரைட், அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வேலை அமைப்புகள் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம் நண்பர்களே, இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதகப்படி 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த மாதம் பேரலாக போகுதுன்னா உறுதியாக கிடைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிட்டும். ரைட், இந்த காலகட்டம் உங்கள் உத்தியோகம் சார்ந்து ஒரு நற்பெயரை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு காலகட்டம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் ஒரு ரெகக்னேஷன், ஒரு அப்ரிஷியேஷன் நிச்சயமாக கிடைக்கும். ஜாதக ரீதி 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த நல்ல பெயரையும் புகழையும் பெற்று கொடுத்தே தீரும். அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? ரைட், அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த பேங்க் லோன்ஸு இல்லை கடன் எதையேனும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியில் வட்டிக்கு யார்கிட்டயாச்சும் கேட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாம் கிடைக்கின்றது மாதிரியான காலம். ஆமாம் நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் அமைப்புகள் கிடைக்கும். பேங்க் லோன்ஸ் கிடைக்கும். நீங்கள் படிப்புக்காக வாங்கலாம், திருமணத்திற்காக வாங்கலாம், தொழிலுக்காக வாங்கலாம், வீடு கட்டுறதுக்காக வாங்கலாம். என்ன அமைப்புகளை நீங்கள் முயற்சித்தாலும்
கடன் தொந்தரவுகள் ஒரு பக்கம் ஏறுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட கடன் கிடைக்கும் நண்பர்களே. 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடக்குமானால் உறுதியாக கடன் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு? உங்கள் பேச்சால் பலரை வெல்லுவீர்கள். பேச்சு சாதுரியத்தால் சில நற்காரியங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சால் உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். 2ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் பேச்சு சாதுரியத்தால் அனைவருக்கும் வென்று விடுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் இந்த மாதம் முழுக்கவும் நீங்கள் தொழில் பண்ணுங்கள், வேலை பாருங்கள், என்ன வேணால் பண்ணிக்கிட்டு போங்க. கையில் அந்த பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம், பண நடமாட்டம் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுக்கு எக்கனாமிக்கலி ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடக்குமானால் உறுதியாக கையில் பண நடமாட்டம் உண்டுங்கிறதுல மாற்றமே இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியமான ஒன்று. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று, என்ன சொன்ன மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கும். இந்த லவ் மேரேஜுக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு அந்த விருப்ப திருமணம் நடைபெறும் அல்லது காதல் கைகூடிடும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காதல் திருமணங்கள் கைகூடி வருவது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ரைட். இந்த ஜாதக ரீதியாக 5ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த காதல் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? ரைட். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறென்ன சிறப்பினை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு 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 நீண்ட நாளாக இந்த யாத்திரை போயிட்டு வரணும், இந்த கோவில் போயிட்டு வரணும், இந்த தொலைதூரத்தில் இருக்கிற அந்த கோவில்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு டூர் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த ஆன்மீக சுற்றுலாக்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள், புனித யாத்திரைகள், அந்த மாதிரி ஆலய தரிசனங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக மேன்மையை தரும். உண்மையிலேயே நல்ல ஏற்றத்தை தரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் 9ஆம் இடமோ 12ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்தியும் உங்களுக்கு ஓடுகின்றது என்றால் உறுதியாக அந்த ஆன்மீக பயணங்கள் கைக்கு வந்து சேரும், சிறப்பாகவும் அமையும். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்தும். டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பணி இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் நன்முறையில் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பு. திருமணம் மற்றும் புத்திரபாக்கியம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல ஏற்றம், குறிப்பாக குழந்தை பாக்கியம் சார்ந்து மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் கிட்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும். சரிங்களா? ரைட். இதெல்லாம் நன்மை. எங்கே கவனமாக இருக்கணும்? 2 இடம் தான். ஒன்று, உயர்கல்வியில் டல்லடிக்கும், படிப்பில் ஆர்வம் குறையலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியான சீட் கிடைக்காம கொஞ்சம் தடுமாற்றம் பெறலாம். அந்த மாதிரி உயர்கல்வி சார்ந்து சில தடைகளையோ அல்லது மந்தத்தன்மையையோ ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம் பார்த்துருக்கணும். ஒருவேளை 8ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த உயர்கல்வி பண்ணுறதுல கொஞ்சம் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும், பார்த்துருங்க. சரிங்களா? ரைட். அதனை அடுத்த அமைப்பாக தகப்பனாரின் உடல்நிலையில் சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆக தகப்பனார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதை பெருசுபடுத்தாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது நல்லது. சரிங்களா? ஆக இந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆக அன்பு நண்பர்களே, அனைத்து மகர ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.